வணக்கம். லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் காலபுருஷன தத்துவப்படி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ காலபுருஷனுக்கு லக்னம் மேசம். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ராசி அதிபதி 2 பேருமே வலிமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பார்த்தால் அதுவும் ஜாதகத்துக்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பு தான். இப்போது லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் உச்சமாக இருந்து ராசி அதிபதி நீசமாக இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி நீசமாகி ராசி அதிபதி உச்சமாக இருந்தாலோ ஏதாவது ஒரு வகையில் லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ 2 பேரில் யாராவது ஒருத்தராவது வலுவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ 2 பேருமே வலிமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ப்ளஸ்ஸு. ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. அப்போது நம்ம ஒரு ஜாதகம்னு பார்த்தா அது வலிமையான ஜாதகம்ங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லக்னாதிபதி பாதிக்கப்படக்கூடாது, அதே சமயத்தில் ராசி அதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கடுத்து லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், அதுக்கடுத்து லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், இவங்க எல்லாருமே வலுவாக இருந்தாங்கன்னா அந்த ஜாதகம் வலிமையான ஜாதகம் தான். சரி, இப்போ லக்னாதிபதி வலிமையாக இருக்குது, ராசி அதிபதி வலிமையாக இருக்குது அப்படின்னா கூட மற்ற எந்த விதமான சிறப்புகளும் இல்லை. 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, லக்னாதிபதி மட்டும்தான் வலுவாக இருக்கார் அப்படின்னா கூட அது பெட்டரு தான். என்ன காரணம் அப்படின்னா, ஜாதகத்தில் சிறப்பான பலன்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிங்கிற கிரகம் வலிமையாக இருந்துட்டாலே போதும், எந்த ஒரு பிரச்சனையும் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சு மேலே வந்துடும். அந்த கெப்பாசிட்டி லக்னாதிபதிக்கு உண்டு. அப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஒரு ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருக்கோ இல்லையோ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மட்டும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ஜெயிச்சிருவார். மற்ற எந்த சிறப்புகளுமே இல்லாமல் இருந்தால் கூட லக்னாதிபதிங்கிற ஒரு கிரகம் இருக்கிற வலிமையை பொறுத்து ஜாதகர் எந்த லெவலில் இருந்தாலும் கண்டிப்பாக மேல் நிலைமைக்கு வந்துடுவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் அப்படி இருக்காது. லக்னாதிபதி மட்டும் இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது லக்னாதிபதி மட்டும்தான் வலுவாக இருக்கார், மற்ற ஜாதகத்தில் எந்த சிறப்புகளும் இல்லை. ஆனால் அவர் எப்படி ஜெயித்தார் அப்படின்னா வில் பவர் தான், கட்ஸு தான். லக்னாதிபதிங்கிற கிரகம் ஃபுல் பவராக இருக்கும் பொழுது அவர் ஜாதகத்தை எந்த அளவு மேலே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு மேலே கொண்டு போவார். இதுக்கு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம் அவசியம். இதை கொடுக்கறது லக்னாதிபதி தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த சிறப்புகள் இருக்கோ இல்லையோ லக்னாதிபதிங்கிற கிரகம் வலுவாக இருந்துட்டால் நிச்சயமாக நீங்களும் சாதனை பண்ணக்கூடிய ஜாதகமே. இவை யாவும் பொதுவான தகவல்களே. நன்றி, வணக்கம்.